அத்தியாயம் 22. இதோ உதவி. உங்கள் கண்களுக்கும் உங்கள் மனதுக்கும் இடையே மிக நெருக்கமான உறவு உள்ளது. உங்கள் கண்களுக்கும் மனதுக்கும் இடையிலான இந்த செயல், எதிர்வினை, உடல் பார்வையே உள்ளடக்கியது, ஆனால் அதைவிட மிக அதிகம். உங்கள் கண்கள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டன. அவர்கள் அதற்கு பதிலளிக்கிறார்கள், உணர்ச்சியைத் தூண்டுகிறார்கள் அல்லது உங்கள் மனதைத் தூண்டுகிறார்கள் அல்லது உங்கள் மனதை தளர்த்துகிறார்கள். மனநிலைகள், உணர்ச்சிகள். இது உடல் பார்வைக்கு அப்பாற்பட்டது. நேரடியாக உள் பார்வை, மனப்படங்கள் மற்றும் மனநிலைகள் ஆகியவற்றை பாதிக்கிறது. எனவே, உங்கள் கண் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்வது முக்கியம். முதலில், உங்கள் கண்கள் உங்கள் மனநிலைகளுக்கு, உணர்ச்சிகள் எவ்வாறு பதிலளிக்கின்றன என்பதை கருத்தில் கொள்வோம். உங்கள் கண்கள் துக்கத்தில் அழுகின்றன, உங்கள் கண்கள் வெறுப்பால் புகைகின்றன, உங்கள் கண்கள் கோபத்தால் சிவக்கின்றன, உங்கள் கண்கள் விரோதத்தால் சுடர்விடுகின்றன. அவ்வாறு செய்யும்போது, அவை உங்கள் உணர்ச்சிகளுக்கு பதிலளிப்பது மட்டுமல்லாமல், அவை பதிலளிக்கும் உணர்ச்சிகளைத் தூண்டி அதிகரிக்கின்றன. மேலும் அவை வெளிப்படையாக வெளிப்படுத்துகின்றன. உங்கள் கண் உணர்ச்சிகளின் தீவிரத்தை தளர்த்துவதன் மூலம் நீங்கள் மனநிலைகளை, உணர்ச்சிகள் அமைதிப்படுத்தலாம், மேலும் அமைதியான மனதை அடைவதற்கான முதல் படியை எடுக்கலாம். மனநிலைகளின் கண் கட்டுப்பாடு இதன் மூலம் நிறைவேற்றப்படுகிறது. 1. உங்கள் கண்கள் வெளிப்படுத்தும் உணர்ச்சியை நீங்கள் உணர்வுபூர்வமாக அறிந்து கொள்வது, பதட்டமான கண் உணர்ச்சி தோன்றுகிறது என்பதை உணர்ந்து கொள்வது மற்றும் மனநிலையையே அதிகரிக்கிறது. ஹார்வர்டின் புகழ்பெற்ற உளவியலாளர் வில்லியம் ஜேம்ஸ் கற்பித்த செயல் எதிர்வினை கொள்கையின்படி, நனவான விழிப்புணர்வு உங்கள் உணர்ச்சியில் கவனம் செலுத்த உதவுகிறது. இதனால் கண் தளர்வால் தூண்டப்படும் மனக்கட்டுப்பாட்டின் மூலம் நீங்கள் அதை நிதானப்படுத்த முடியும். 2. உங்கள் கண்களை நிதானப்படுத்துங்கள். மனக்கட்டளையால் உங்கள் கண்களை நிதானப்படுத்தலாம், வேண்டுமென்றே உங்கள் கண்கள் நிதானமாக உணர வைப்பதன் மூலம். அனைத்து கண் பதற்றத்தையும் வெற்று செய்யுங்கள். உங்கள் கண்களை வெற்று என்று உணர வைக்கவும். உங்கள் கண்கள் வெற்று தோற்றத்தை கொண்டிருப்பதை கற்பனை செய்து பாருங்கள். உணர்ச்சியற்றது, பதிலளிக்காதது. வெற்று, முற்றிலும் தளர்வானது, கிட்டத்தட்ட தூங்கிக் கொண்டிருக்கிறது. உங்கள் கண்கள் முழுமையாக ஓய்வெடுக்கும் போது அவை வன்முறை, கட்டுப்பாடற்ற உணர்ச்சிகளான கோபம், வெறுப்பு, விரோதம், பதட்டம், பயம், பீதி அல்லது எந்தவொரு கொந்தளிப்பான, உயர் பதற்ற உணர்ச்சிகளையும் தூண்டவோ, அதிகரிக்கவோ அல்லது நிலைநிறுத்தவோ முடியாது. ஒரே நேரத்தில் 2 நேரடி எதிர் உணர்ச்சிகளை நீங்கள் உணருவது உளவியல் ரீதியாக சாத்தியமற்றது. எனவே உங்கள் கண்களை முழுமையாக தளர்த்தி வெற்று செய்வதன் மூலம் அனைத்து கண் உணர்ச்சிகளும், நீங்கள் அதிக பதற்றம், சுய தீங்கு விளைவிக்கும் மனக்கசப்பு, கோபம், வெறுப்பு, பதட்டம், பயம் மற்றும் பீதி. வாழ்க்கையின் பெரும்பகுதியைப் போலவே, இதுவும் உலகளாவிய நிலைத்தன்மை விதியால் கட்டுப்படுத்தப்படுகிறது. உங்கள் கண்கள் வெறுப்பால் புகைந்தால், உங்கள் மனநிலையும் வெறுப்புடன் இருக்கும். உங்கள் கண்கள் கோபத்தால் மின்னினால், உங்கள் மனநிலையும் கோபத்தால் எரியும். உங்கள் நரம்பு மண்டலம் முழுவதும் உங்கள் உணர்ச்சிகள் எப்போதும் ஒரே மாதிரியாக, நிலையாக இருக்கும். அதே காரணத்திற்காக, நிலைத்தன்மை, உங்கள் கண்களை மீண்டும் தளர்த்துவதன் மூலம், நீங்கள் பதட்டமாக உணர முடியாதபடி உங்கள் மனநிலையை தளர்த்துகிறீர்கள். மேலும் நீங்கள் பதட்டமாக உணர முடியாததால், மனக்கசப்பு, கோபம், வெறுப்பு, பதட்டம், பயம் மற்றும் பீதி போன்ற உயர் பதற்ற உணர்ச்சிகளை உணரவோ அல்லது வெளிப்படுத்தவோ முடியாது. நீங்கள் உங்கள் கண்களை தளர்த்தும்போது, பதட்டமான உணர்ச்சிகளை அணைக்கிறீர்கள். எனவே, நீங்கள் பதட்டமாக உணரத் தொடங்கும் போதெல்லாம் ஓய்வெடுங்கள். உங்கள் கண்கள். நீங்கள் உடல் ரீதியாக நிம்மதியாக உணர்வீர்கள். நீங்கள் மன ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் நிம்மதியாக உணர்வீர்கள்.
வாழ்க்கையின் மிகவும் பலனளிக்கும் மற்றும் திருப்திகரமான சாதனைகளில் ஒன்றை நீங்கள் அடைவீர்கள். அமைதியான மனம்.